யோ வண்டியை சேல் பண்ணி கொடு 2 நாளா சொல்லிருக்கேன். வந்து எடுத்துட்டு போக மாட்டா? அங்கதான் வந்துட்டு இருக்கேன், வரேன். நீ கடைக்கு போயிரு. சரிண்ணா. சார் இந்த வண்டியெல்லாம் நீங்கள் சொல்கிற அமௌண்ட் போகாது சார். யோ முதல்ல வண்டி எங்கிருந்து எடுத்துட்டு கிளம்பியா, அப்புறம் வாங்குற என்ன அமௌண்ட் கேட்குறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சார் அதான் சார் நானும் அப்பலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தான் நெட்டாக 25,000 ரூபா வேணும்னு நீங்க. சரி கோவப்படாத, எடுத்துட்டு கிளம்பு. ஹலோ, உங்களை பார்க்கலாம் தான் கடைக்கு போனோம். ஆனா நீங்க அங்க இல்ல. எதுக்கு பார்க்கணும்? உங்க கடையில ஸ்கூட்டி ஒன்று இருக்குல்ல, அது ரேட் என்னன்னு தெரிஞ்சா வாங்கலாம் தான். யாருக்கு? இவளுக்கு தான். பார்க்கறதுக்கு வெயிட் பார்ட்டி மாதிரி இருக்காங்க, புதுசாகவே வாங்கலாமே. அவ வீட்டில் இவ ஸ்கூட்டி ஓட்டுறது யாருக்கும் பிடிக்காது. அதான் சகே நல்லா ட்ரை பண்றான். ஏய், வண்டி எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும்னு தெரியாது? ஏரியாவுக்கு புதுசா இல்லை தொழிலுக்கு புதுசா? ஏய், உன்கிட்ட தான் கேட்குறேன். ஏரியா தொழில் ரெண்டுமே புதுசு தான். போ. ஏய், அடுத்தங்கடா மோதிலால் செட்ண்ணே, அதான் அந்த குட்டியான மேட்ரு. சரி, நீ அங்கே போயிட்டு நேராக சுகுமார்கிட்ட வந்துருங்க. திருடிட்டு வந்துட்டியா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. பின்ன அவன் அடிக்கிறான், நீ பார்த்துட்டு இருக்க? ஏன் நீ அடிக்க வேண்டியது தானே? மனுஷன் மாதிரியா இருக்கான், பேச்சே வரல. தெரியுதுல, கிளம்பு. ஹே, எங்க போற? எனக்கு அந்த பைக்கை கொடுத்தான்ல, அந்த நல்ல மனுஷனை பார்க்க போறேன். நானும் வரட்டுமா? வேணாம். ஹே, எப்படியும் நீ வண்டி கொடுத்தவன அடிப்ப, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கூட வரலாமா? ஊமு ஃபைனான்ஸ் கவனத்திற்கு. உங்கள் ஃபைனான்ஸ் எப்படிப்பட்டதுன்னு தெரியாமல் அசால்ட்டாக உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன். எப்படியாவது வண்டியை விற்று காசை கொடுத்துட்றேன். ஏய், இப்போ நீ எதுக்கு என் கூட வந்த? அண்ணே, உன வெளியே போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி நான் வரும்போது அவன் அங்கே இருக்கணும், நான் வாங்கக்கூடாது. சரியா? தம்பி, நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் வேகமாக வந்தேன் தம்பி. ரொம்ப வேகமாக வந்துட்ட போல. போ தம்பி, நான் தான் வருவேன் தெரியுமில, அப்படியே பையன் அடிச்சிங்க. என்னது, நான் அடிச்சேனா? வா போ, பையன்ட்ட கேளு. நான் அச்சன்னு சொல்லிட்டான், அத்துக்கிறேன் என்ன? டேய், நான் அச்சனா? அடிச்ச உடனே அடிச்சேன். பார்த்தல ஓனர், உன் பையன் நான் சொல்றான்னு. பசங்க போய் சொல்ல மாட்டானுங்க. போ. மேடம், இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. சரிங்க மேடம். வரதுக்கு முன்னாடி கால் பண்ணுவாங்க. எப்போ வரணும்? வீட்டுக்கே வந்துரும். சரிங்க மேடம். ஹாய். ஹாய். என்ன ரெனியல் பண்ண வந்தியா? இல்லை, இப்போ தான் அப்ளை பண்ணுறேன். உனக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்கிறேன்? வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. லைஃப்பில் ஒரு சிலரை மீட் பண்ணும்போது அப்படி தான் தோணும். பசங்களுக்கு அப்படிலாம் தோணாதுல்ல? ஏய், ஆக்சுவலி நீ என்ன தான் பண்ணுற? நானா உலகம் ஃபுல்லாக சுற்றணும்னு ஆசைப்பட்டேன். இதை எடுத்து 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் யூஸே பண்ணல. அப்போ கண்டிப்பாக உனக்கு எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. எப்படி? நீ உலகம் ஃபுல்லாக சுற்றணும்னு ஆசைப்பட்ட, நான் எங்கள் ஊருக்குள்ளேயே சுற்றணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ எதுக்கு இங்கே வந்த? அங்கேயே இருக்க வேண்டியதானே? காசு வேணும்ல, அதான் வந்தேன். ஆனால் இங்கேயும் நான் நினச்ச மாதிரி வாழ முடியல. என்ன பண்ணுறது, மிடில் கிளாஸ் ஆச்சே. நம்ம நினச்ச மாதிரி வாழவே கூடாது, அதுக்கு பேர் தான் மிடில் கிளாஸ். தம்பி, அப்ளை பண்ணிட்டீங்களா? கிளம்புங்க. பாத்தியா, பேச கூட முடியல. மீரா, வாங்க. சந்தோஷமா? 10th மார்க் ஷீட் கொடுங்க. அதிலே தான் இருக்கு மேடம். யாருக்காக வெயிட் பண்ற? யாராவது வராங்களா?
பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு பொண்ணு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு, அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நீ ஏதாவது பொண்ணுங்களோட டிராவல் பண்ணியிருக்கியா? இல்லை, ஏன்? எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த பொண்ணையும் இன்னும் நான் மீட் பண்ணல. இப்போ தான் பார்த்துருக்கேன். நீ யாராவது பசங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன். ஆனால் ஞாபகம் வச்சு சொல்கிற மாதிரி எவனும் இல்லை. ஓ, உங்கள் ஊர்லேருந்து யாராவது ஒரு பையன் உன்னை லவ் பண்ணால் உனக்கு ஓகேவா? லவ் பண்ணால் பிடிக்காது, ஆனால் ஊர் பசங்களை பிடிக்கும்.